வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ரிச்சர்ட் அண்ட் மேபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்பவே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேபல் அப்படின்றவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை. ஸோ அதனால ரிச்சர்ட் வந்து இவங்கள வந்து மேபல்ல குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனா இருந்தாங்க. சில வருஷங்கள் போக போக வந்து இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மேபல் அவங்கள வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உனக்கு குழந்தை இல்லை, நீ வந்து மலடி அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளால சொல்லி அவங்கள அணுவா சித்திரவதை பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கிக்க முடியாத மேபல் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் அழுதுட்டே சொன்னாங்களாம், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு குழந்தை இல்லை, ஸோ என்னால வந்து இந்த போல வார்த்தைகளை வந்து தாங்க முடியல, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அதுக்கு வந்து ரிச்சர்ட் அவங்க வந்து இருமா, இது எல்லாமே நம்ம தாங்கித்தான் ஆகணும், ஏன்னா இது எல்லாமே கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் இது நம்மளுக்கு. ஸோ எனக்கு நீ தான் குழந்தையா இருக்கியே, உன்னை நான் வந்து நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு நல்லா சொல்லி ஆறுதெல்லாம் 4 வார்த்தை சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களோட லைஃப் அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. சில வருஷங்களுக்கு அப்புறம் வந்து ரிச்சர்ட்ன்றவர் இறந்து போயிட்டாரு. ஸோ மேபல் அப்படின்றவங்க வந்து தனி ஒரு ஆளா இந்த வீட்டுல சில நாட்கள் வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து வந்து போய் அவங்க பார்த்து இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற குறைபாடுகளை சொன்னாங்க. எனக்கு குழந்தை இல்லை, அதனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கண்ணீர் விட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் வந்து நான் வந்து கடவுளோட அருளால உனக்கு நான் குழந்தை வரத்தை கொடுக்குறேன், நீங்க வந்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அந்த மேபல் அப்படின்ற அவங்க வந்து ஆக்சுவலா ஒரு ஆங்கிலோ இந்தியன், ஓகேங்களா. ஸோ அந்த மேபல் அப்படின்றவங்கள வந்து அந்த சாமியார் வந்து வசியப்படுத்தி ஒரு ஜின்னை வந்து அவங்க உடம்புல ஏத்தி அவங்கள வந்து படாத பாடுபட்டு அவங்க கடைசியில இந்த வீட்டுல தான் வந்து ரொம்ப ஜின்னால பாதிக்கப்பட்டு துன்புறுத்தி இறந்து போயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். யாரு யாருங்க? இந்த வீடியோ அதிகமா எக்ஸ்ட்ரீமா போகுது ப்ரோ. நீங்க ஆத்மாவா? நீங்க எப்படி இறந்து போனீங்கன்னு சொல்ல முடியுமா? சைலண்ட் ஆயிடுச்சு பாத்தியா? நீங்க ஆத்மாவா இருந்தா சவுண்ட் கொடுங்க. இப்போ ஏன் அழுகுறீங்க? நீங்க தான் மேபல்லா? நீங்க மேபல்லா இருந்தா மறுபடியும் சவுண்ட் பண்ணுங்க பாப்போம். இங்கதான் இருக்கு ப்ரோ. மேபல், எனக்காக நீங்க கதவு திறக்க முடியுமா? மேபல், நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். எனக்காக கதவு நீங்க திறக்க முடியுமா? என் மேல உண்மையிலே அன்பு இருந்துச்சுன்னா நீங்க கதவு திறங்க.
பண்ணது ப்ரோ. மேபல், ப்ரோ உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். நீங்க இறந்து போனதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். புரியுது. என்ன உங்க பையனா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க. என்ன உங்க பையனா நினைச்சுக்கோங்க. சவுண்ட் அதிகமாக. என் பேர் ரூபன். உங்க பையனா நினைச்சுக்கோங்க. மா, உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? மா, எனக்காக கதவு திறக்க முடியுமா? மா, கதவு ஓபன் ஆயிடுச்சு ப்ரோ. கேமரா கூட. சேவ் ப்ரோ, சேவ் ப்ரோ. பாத்துக்கிறேன். மா, கதவு க்ளோஸ் ஆகுது ப்ரோ. ப்ரோ யாருமே இல்லை ப்ரோ. பின்னாடி யாராச்சும் நான் 100% டேம் ஷூரா சொல்றேன். ஆமா தான். யாருமே இல்லை உள்ள. அக்கா, நான் உங்களை என்னமே பண்ண மாட்டேன் அக்கா. அக்கா ப்ரோ ரொம்ப ஃபீலிங். ப்ரோ இங்கே ரிச்சுவல் பண்ணு ப்ரோ. ஸோ கைஸ், நாங்கள் வந்து இப்போது ஒரு ரிச்சுவல் வந்து இந்த இடத்துல வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து நான் பண்ண போகிறதில்ல, மஹி ப்ரோ தான் பண்ண போகிறாரு. ஸோ ப்ரோ கான்ஃபிடெண்ட்டாக பண்ண ப்ரோ. ஓகேவா? பயப்படாத. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். கடவுள் நம்ம கொடுக்குறாரு, என்னைக்குமே கைவிட மாட்டார். ஓகேவா? மா, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யத்தான் வந்திருக்கோம். உன்னை வந்து ஒரு அம்மாவா நான் ஏற்றுக்கிட்டேன். என்னையும் அதே போல உங்க பையனை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா என் பக்கத்துல வாங்க. நீங்க தான் பண்ணணும். தைரியமா பண்ணிடுவீங்களா? மா, இன்னைக்கு ஃபுல்லா நாங்க இங்க தான் இருக்க போறோம். டோர் ஓப்பன் ஆகுது ப்ரோ. பாரு ப்ரோ, உள்ள ப்ரோ. யாரும் இல்லை ப்ரோ. சத்தியமா யாரும் இல்லை ப்ரோ. நம்மளை சுற்றி தான் ப்ரோ இருக்குது. நம்மளை சுற்றி தான் இருக்குது. மாயை விட இது அதிகமாக இருக்கு ப்ரோ. நம்மளை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கல, நம்மளை இந்த இடத்த விட்டு போக வைக்கணும் தான் அப்படி பண்ணுறாங்க. ஓகேவா? நம்மளை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கல. பார்த்து ப்ரோ, டைம் இல்லை. ஓகேவா? அதனால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. நான் பக்கத்து பில்டிங் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? தைரியமாக பண்ணிடுவீங்கல்ல? பண்ணிடலாம். நீ தான் என்ன ப்ரோ. அம்மா ப்ளீஸ் என்னை எதுவுமே பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு கூட இப்போ பேச போகிறேம்மா. உங்களை ஆத்மாக்கு சாந்தி பண்ண போகிறேன் ப்ரோ. நீ பயத்தில் இருக்கிற ப்ரோ. நீ வா ப்ரோ, நீ பயப்படாத ப்ரோ. வா ப்ரோ. ப்ரோ இங்கே தான் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குது.
ஏன் அழுவுறீங்க? அம்மா ப்ரோ எதுவுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸா? ப்ரோ பயப்படாத ப்ரோ, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கைஸ், சத்தியமாக வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ நாங்கள் பயந்தோம்னா சத்தியமாக இந்த வீடியோ எடுக்க முடியாது. ஓகேவா? அதனால் வந்து நாங்கள் போயிடாமல் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் தனியாக அந்த பில்டிங் போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய பில்டிங். ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நான் கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ப்ரோ சேஃபாக இரு, கடவுள் நம்ம கொடுக்குறாரு. ஓகேவா? பேக் எங்கே வச்சிருக்கு? கீழே கீழே வச்சிருக்கு. உங்களுக்கு பேக்கில் வந்து அந்த ஐட்டம்ஸ் கொடுக்குறேன், இங்கே வச்சுக்கோ. ஓகே, வச்சுன்னு நான் சொன்ன மாதிரி பண்ணு. பண்ணுறேன். Oh my god. Guys, வாங்க போலாம். ஓ, பயங்கர ஹாரராக இருக்குது பார்க்க. ஹலோ, என்ன இருக்கீங்களா உள்ள? சவுண்ட் கேக்குது. யாருன்னா இருந்தீங்கன்னா குரல் கொடுங்க. கைஸ், லைட்டிங் வந்து கம்மி பண்ணிக்கிறான். மை காட், சவுண்டில் கேட்குது ஜாஸ்தி. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான பிளேஸில் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம்.
யாரு? யார் அதுன்னு கேட்டேன். நான் உங்ககிட்ட தான் வரப்போறேன். சரியான சவுண்டு. கைசாங்க தான் கேக்குது. யார் உள்ள? யாரு? உள்ளதான் கேக்குது. கைஸ், இந்த ரிச்சுவல் பற்றி எனக்கு துருவா ப்ரோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து டாகோட ஸ்கெலிட்டன் தான். ஸோ இந்த ஸ்கெலிட்டன் வச்சுட்டு நான் ரிச்சுவல் பண்ண போகிறேன். அதுவும் இது வந்து ஜின்னுக்காக பண்ண ரிச்சுவல் தான் இது. ஸோ இங்கே ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குது, நீங்களே பார்த்தீங்களே. ஸோ என்னை விட்டு போயிட்டாரோ ஒருத்தர் இந்த ரிச்சுவல் ட்ரை பண்ணலான்ட்டு. என்ன ஆக போதா எனக்கு தெரியல. ஸோ கைஸ், நான் இந்த ஸ்கெலிட்டன் இங்கே வச்சிடுறேன். ஸோ எனக்கு ஒரு வெளியில் சவுண்ட் கேட்குது. எனக்கு பயமாக இருக்குது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. ரொம்ப ப்ரோ எனக்கு நல்லா தான் மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சுட்டாரோ. எதுவுமே ஆகாது, நான் உங்களுக்கு இந்த வாட்டர் தான் ப்ராடக்ட் பண்ணுவோம் என் 2 பேர்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கு அனுப்பிட்டாரோ. இப்போ நான் தனியாக தான் இந்த ரிச்சுவல் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ நான் உங்களுக்கு அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த ரிச்சுவலுக்காக ஒரு ஜின்ன சூறா தான் இது. இது நிறைய பேர் நிறைய இஸ்லாம் தர்மங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சூறா தான் இது. இது நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இது எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஜின் கூட இது ஒரு ஜம் தண்ணி தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது கைஸ். நான் ப்ளே பண்ணி யாரு? யார் உள்ள? யாருமே இல்ல. யாரு? இப்பதான் இதுக்குள்ள இருந்து வந்தோம். யாருன்னு கேட்டான். எக்ஸ்ட்ரீமா நடக்குது.
யாரு? கைஸ், என்னை சுற்றி சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கே புரியல. இங்கே வந்தால் இந்த டோர் க்ளோஸ் ஆகுது, 2 டோரும் க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு என்ன வேணும்? யார் நீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சத்தம் வருது. யாருமே இல்லை. டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. சரியான கேப்சர். தான் சவுண்டு கேட்குது. யாரங்க? ஹொய், சரியான கேப்சர். யார் அது? சரியான கேப்சர். யாரு? பொம்பளை சரிக்கிற சவுண்டு. முன்னாடி வா. முன்னாடி வா. இருந்தா ஸ்கெலிட்டன் உங்களுக்கு வேணுமா? கைஸ், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கே தெரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்னை சுற்றி யாரோ ஆன்மா இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியுது. என்னை ஏன் இப்படி ஆட்டம் காட்டிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கான உதவியை நான் பண்ணுறேன். கைஸ், இந்த கதவுக்கு பின்னாடி தான் நான் கேப்சர் பண்ணேன். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? நீங்கள் கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணிட்டு போகிறேன். யார் நீங்கள்? ஷேக் ஆகுது. விட்டு போயிட்டாரு. என்ன பண்றது? ஹலோ, இத தண்ணி பிடிக்காதா உங்களுக்கு? कैमरा ब्लर ஆகுது. कैमरा ब्लर ஆகுது. ஷிட்.
ஃபுல் எம்டி, யாருமே இல்லை. ஹேய், யாரு? சிங்கத்தை கேப்சர் பண்ணா. சத்தியமா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? இதுங்க இல்லவே இல்லை. இது அக்கா, ஹலோ ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணுங்க. நான் போயிடுவேன் ப்ளீஸ் நான் போயிடுவேன், வெளியே போயிடுவேன். ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணுங்க. ப்ளீஸ் நான் போயிடுவேன். ப்ளீஸ் நான் வெளியே போயிடுவேன். ப்ளீஸ் என்னை விட்டுடு. ப்ளீஸ் நான் வெளியில் போயிடுவேன். ப்ளீஸ் டோர் ஓப்பன் ஆக மாட்டேது. ப்ளீஸ் ஹலோ அக்கா ப்ளீஸ் விட்டுடு அக்கா, நான் போயிடுவேன். அக்கா ப்ளீஸ் அக்கா, என்னை விட்டுடு அக்கா, நான் போயிடுவேன். ப்ளீஸ் அக்கா. ஐயோ நான் சொல்லிட்டேன். ஐயோ ಬೇಡ ಬ್ರೋ, ಹೋಗೋದು ಬೇಡ ಅಂತ ನಾನು ಹೇಳಿದೆ ಗೈಸ್. ಸಿಚುವೇಶನ್ ಬೇಡ ಗೈಸ್. నాకు ಫಸ್ಟ್ ಈ ಜಾಗದಿಂದ ಈಚೆ ಹೋದ್ರೆ ஆக்சுவலி கைஸ் எனக்கு பயந்தில் என்ன பேசுகிறேன் எனக்கு புரிய மாட்டேது. சரி கைஸ், அப்புறம் ஐயோ இங்கே இருக்காரா ப்ரோ? எனக்கு சத்தியமாக முடியல கைஸ். ரோபான் ப்ரோ, ஃபஸ்ட்டு ஒரு கூட்டுக்கு போயிடணும் இங்கேருந்து. ஐயோ நான் சொன்னேன் வேணாம் ப்ரோ, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஒரே கேட்கல என் பேச்சு. ப்ரோ ரோபான் ப்ரோ, எங்கே இருக்கே ப்ரோ? ஐயோ காண ப்ரோ. எங்கே போயிட்டார் ப்ரோ? ரூபன் ப்ரோ ரூபன் ப்ரோ கைஸ் ப்ரோ ரூபன் ப்ரோ நீங்கள் தான் அங்கே உக்காரி இருந்திருக்கு. ஐயோ லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுது. ப்ரோ என்னாச்சு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ பயம்புத்தாதீங்க, எனக்கு ரொம்ப பயம் ப்ரோ. கிளாஸ் பீஸ்ல இருக்கு ப்ரோ கைஸ். ஏதோ தெரியுதா அந்த ஸ்கெலிட்டன்? தெரியுதா உங்களுக்கு ரூபன் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ வேணாம் ப்ரோ எந்திரிங்க ப்ரோ. நான் சொல்லிட்டேன், நான் அப்பவே சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன். அவரை கேட்கல, எனக்கு என்ன பண்ணுறது? வயசு என்ன பண்ணுறது? ஐயோ யாருமே இல்லைங்களே. ಬ್ರೋ ಏನಾಯಿತು? ನನ್ನ ಜೊತೆ ರೂಪನ್ ಬ್ರೋ ಬಂದ್ರಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಎಫೆಕ್ಟ್ ಆಗಿಬಿಟ್ಟೈತಿ ಏನೋ. ಏನು ಬ್ರೋ ಬರಕ್ಕೆ ಹೋದ್ರಿ? ಆ್ಯಕ್ಚುಲಿ ಹೇಳಿದೆ ಬ್ರೋಗ ಬೇಡ ಬ್ರೋ ಅಂತ.
ಅಷ್ಟೊಂದು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಬ್ರೋ. ಬ್ರೋ ಒಂಥರ ಆಕ್ಟಿವೇಟ್ ಮಾಡ್ತಾವ್ರಲ್ಲ, ನಂಗೆ ಒಂಚೂರು ಅರ್ಥತಲ್ಲ. ಏನು ಮಾಡ್ಬೇಕಂತನೂ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ ಮದು ನಂಗೆ. ಒಂಥರ ಬಿಹೇವ್ ಮಾಡ್ತಾವ್ರ. ನಾನು ಹೇಳ್ದೆ ನಾ ಬರಲ್ಲ ಬ್ರೋ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ವಿಡಿಯೋಗೆ ಅಂತ. ಯಾವ್ದು ಎಲ್ಲಿದೆ ಬ್ರೋ ಹೀರೋ ಇವೇ ಭಯ ಆಗ್ತಿತ್ತು. ಯಾವ್ರಿಲ್ಲ ಎಲ್ಲೋ ಬ್ರೋ ಮಧು ಅವರು ಹೊಸ ಮಾತಾಡ್ತಾರ ಮಧು. ಬ್ರೋ ಅಯ್ಯೋ ಇಲ್ಲ ಹೊಂಟೋದ್ರು ಬ್ರೋ. ಅಯ್ಯೋ ನಾವು ಬರೋಷ್ಟೊತ್ಕ ಅವ್ರಿಗೆ ಈ ಥರ ಆತದ ಅಂತ ನಾನು ಅನ್ಕೊಂಡಿರ್ಲಿಲ್ಲ. ಪ್ಲೀಸ್ ಮಧು. ಬ್ರೋ ಅಯ್ಯೋ ಇಲ್ಲೋ ಬ್ರೋ ಎಲ್ಲೋದ್ರು ಭಯ ಆಗ್ತೈತೆ. ಮೇಲೆ ಅವ್ರು ನೋಡ್ತೀನಿ. ಗ್ಲಾಸ್ ಪೀಸಸ್ ಎಲ್ಲ ಬ್ರೋ. ಅವರಿಲ್ಲ ಗೈಸ್. ಅಲ್ಲೊಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಐತೆ. ಇಲ್ಲ ಹೋಗೋಣ ಬಾ ಗಾಡಿ ಹತ್ರ. ಕೇರ್ಫುಲ್. ಏನು ಮಾಡೋದು ಬ್ರೋ? ಪ್ರಾಮಿಸ್ ಅವ್ರು ನೋಡಿದ್ರೆ ನೀನು ಆ ಥರ ಅನ್ಕೊಳ್ಳೋದೇ ಇಲ್ಲ ಗೊತ್ತಾ. ಅಯ್ಯೋ ಇವಿ ಭಯಂಕರ. ಎಲ್ಲೋದ್ರು ಗಾಯ್ಸ್ ಬ್ರೋ ರೂಪನ್ ಬ್ರೋ ತೆಗಿಯೋ ಬ್ರೋ ಇತ್ತೋ ಬ್ರೋ ಇಬ್ರು ಸೋ ಬ್ರೋ ರೂಪನ್ ಬ್ರೋ ಪ್ಲೀಸ್ ಬ್ರೋ எனக்கு சத்தியமா பயமா இருக்கு ப்ரோ. கேமரா கூட இதான் ಅವ್ರಿಗೆ ಅಯ್ಯೋ ಮದು ಎತ್ತೋಲ್ಲ ಬ್ರೋ ಪ್ಲೀಸ್ ಬ್ರೋ. ಫಸ್ಟ್ ಅವ್ರನ್ನ ಎತ್ತೋ ಬ್ರೋ. ப்ரோ எனக்கு பயமா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஓகேவா ப்ரோ? என்னாச்சு ஏன் ப்ரோ? நல்லதாக பேசுங்க ப்ரோ. ஏதாச்சும் ஏன் ப்ரோ அப்படி வச்சுக்கோ. நான் சொல்லிட்டேன் ப்ரோ உங்களுக்கு வேணாம் ப்ரோ, இந்த இடத்த பற்றி வேணாம் ப்ரோ. ஏன் ப்ரோ? பேசுங்க ப்ரோ. சரி ஓகே தானே? இப்போவே சொல்லிட்டேன் ப்ரோ வேணாம், இந்த இடத்த பற்றி வேணாம். எனக்கு என் பேரண்ட்ஸ் நிறையா வார்னிங் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ உங்களுக்கு இப்போ நடக்குது. ஏன் ப்ரோ என்ன ஆச்சு ப்ரோ? ஒரு பொண்ணா ஒரு பொண்ணு உருவத்தை பார்த்தோம். நான் சொல்லிட்டேன் ப்ரோ, அதுக்கே எக்ஸ்ட்ரீம் பண்ணாதீங்க ப்ரோ. ஓகேவா ப்ரோ? நீ இப்போ ஓகே தானே?
நெஞ்செல்லாம் விரியுது. போயிடலாம் ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. என்ன நடந்துச்சு எனக்கு எக்ஸ்பெக்டே பண்ண முடியல ப்ரோ. நீ அப்படி பண்ணிட்டீங்களே. ஏன் ப்ரோ என்ன தெரியுது ப்ரோ? ப்ரோ வேணாம் ப்ரோ, இந்த இடத்த விட்டு போயிடலாம் ப்ரோ. என்ன தெரியுது ப்ரோ? வேணாம் ப்ரோ, அந்த சைடு நீ பார்க்காத ப்ரோ. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ப்ரோ. என்ன தெரியுது ப்ரோ? ப்ரோ 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 நீ எதுவுமே இல்லை ப்ரோ. விடு ப்ரோ. என்ன தெரியுது உங்களுக்கு? எனக்கு தெரியுது ப்ரோ. ப்ரோ விடு ப்ரோ, விடு ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. நான் திரும்பி வருவேன். நான் தனியா வருவேன்.